ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்ன யமுனா, உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துடுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம், எனக்கு அது பயமாகவே இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழணும். நீ மறுபடியும் ஒரு வேளை நிவினே வந்து உங்ககிட்ட பேசினா கூட நீ வந்து அவாய்ட் பண்ணணுன்றாங்க. உடனே காவேரி, எல்லாரும் அவங்க லைஃப்பை நினச்சி கரெக்டாக தான் இருக்கீங்க. நான் மட்டும்தான் எப்போவுமே எதார்த்தத்துக்கு பாடுபட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டதும் நான் தான். அக்கா, எனக்கு புரியுது. என்னையும் நிவினையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீயும் சரி விஜய் மாமாவும் சரி ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டிருக்கீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்பவுமே அதை நான் மறுக்கவும் மாட்டேன். அதுக்காக என் லைஃபை வந்து அடகு வைக்க நான் விரும்பல. நிவின் வந்து உங்களை காதலிச்சது உண்மை. ஏன் அது ஆள் மனசுக்குள்ள இருக்கும் இல்லைனால நான் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நிவினால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதையும் யோசிக்கணும் இல்லைன்றாங்க. இதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? இங்க பாருக்கா, நீ எதுவும் பண்ணாத. நிவின் கிட்ட உதவின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்க ஒருத்தி இருக்காளே அவகிட்ட வரலான்னு சொல்லிட்டு எக்காரது கொண்டு என் வீட்டு பக்கம் மட்டும் நீ வந்துடாதுன்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. இது கேட்டு காவேரி, அவ்வளவுதானே, இனி எக்காரணத்து கொண்டு யமுனான்னு ஒரு தங்கச்சி இருந்தான்றதவே நான் மறந்துடுறேன் போதுமான்னு சொல்லி ரொம்பவே கோவமா காவேரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஒண்ணு, காவேரி நம்மளோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தா அதுவே நமக்கு போதும்னு சொல்லிட்டு யமுனா நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.